ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். என்ன vlog பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அதனால் கோயிலுக்கு போகலான் இருக்கோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு அங்கே உள்ளது என்னென்ன இருக்குன்றதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறோம். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் உங்க கூட ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ மாடிக்கு வந்தது சன்ரைஸ் எடுக்கிறது. மார்னிங் 6 o'clock ஆகுது. செம்ம வியூ இருக்குது பாருங்க. சன் இப்போ தான் ரைஸ் ஆகிட்டுருக்கு. சீக்கிரம் வெயில் மேலே வந்துட போதோன்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்து மாடிக்கு வந்து எடுத்துட்ருக்கேன். சூப்பராக இருக்கு. நாங்கள் இப்போ கிளம்பிட்டு கோயிலுக்கு போயிட்டதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இருக்கிறதுக்கும் செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கும் தான். ஸோ செடிக்கும் தண்ணி ஊற்றிடலாம் வாங்க. வாங்கின வாழைக்கன்று வந்து இன்னும் பிளான்டிங் பண்ணலை. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பிளான்டிங் பண்ணணும். ஸோ இப்போ செடிக்கு தண்ணி ஊற்றுறத பார்த்துடலாம். பழைய வாழைக்கன்று வச்சுருந்தோம் இல்லையா, அது நிறைய வளர என்ன பண்ணிட்டோம், கட் பண்ணிட்டோம். இந்த ஃபெஸ்டிவல் டைமில் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ இது படைக்கிறதுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2 இலையாக நிற்கிது. பட் ஆனால் பாருங்கள் எவ்வளோ அகலமாக என் கை முழுக்க இருக்குன்னு. சாரி, இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது, செம்ம பெருசாக இருக்குது. வளர வந்து அந்த ஸ்டெம்மும் வந்து பெருசாக வரும். ஸோ வாங்கக்குள்ளே புதுசு வாங்கின அந்த பார்த்துருப்பீங்க போன வீடியோவில். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது. ஓரளவுக்கு குண்டாக இருக்குது. அப்புறம் இலையும் நல்லாவே லென்த்தியாக இருக்குது. இது கூட புதினா அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். இதில் மிளகா 2 இருக்குது, காய்ச்சிருக்கு. மணத்தக்காளி கீரை. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ பூத்துருக்கு. சமயம் நிறையா மொட்டு இருக்குது. பார்க்கலாம் எப்போ பூக்குன்னு தெரியலை. ஆஹா, இதில் ஒரு மொட்டு இருந்துச்சு. பாரிஜாதமாக இந்த செடி பேர் எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் இதில் ஒரு மொட்டு கீழே விழுந்துட்ட போல். அது விழுந்திருக்கு. ஸோ இதை பாருங்க, பழுத்து கீழே விழுந்துருச்சு. நல்ல வாசனையாக இருக்கும். பட் ஆனால் இது வளரவே இல்லை. சன்னுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். பாய். கீழே வீட்டுக்கு போயிடலாம். வாழைக்கன்று நேற்று வாங்கிட்டு வந்தாங்கள்ல, அந்த வாழைக்கன்று பாருங்க. இந்த பச்சை மிளகாவை மேல் நோக்கி வானம் நோக்கி வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து குண்டு பச்சை மிளகாய். இது வந்து முடக்காத்தான் கீரை, ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் வீட்டிலே வந்து வளர்த்துக்கிறது. ஸோ அது புதினா, கற்றாழை. இதுலேயும் புதினா வச்சுருக்கேன். அப்புறம் இது துளசி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, அடுத்த சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்சலில் தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. அங்கே கோயிலில் போய் தான் சாப்பிட போகிறோம். நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கோயிலுக்கு போகலாம். we are ready to go. நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ ஆல்ரெடி அங்கே வந்து ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கா, ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து வேறு சைடாக போயிடலாம். ஸோ ஷூட்டிங் இருக்கிறதுனால நம்ம இந்த சைடே வந்துடலாம். ஆக்சுவலி எங்கள் பக்கத்தில் இருந்தது வந்து ஒரு தெலுங்கு ஆக்டர் போல். அதை கூட கவனிக்காமல் நாங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு கொஞ்சம் பேசியிருந்துருக்கலாம். இப்போ ரைடு ஆரம்பிச்சிடலாம். அது என்னென்ன இங்கே இருங்க பப்புக்குட்டி. ஸ்டார்ட். ஓகே, இது வந்து வேறு வழின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சைடு ஷூட்டிங் ரொம்ப இந்த சைடாக போங்க, இந்த சைடாக போங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியா?
செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக நினச்சே பார்க்கல. வந்து டக்குன்னு பக்கத்தில் வந்து ஒரு ஆக்டர் இருப்பான்னு நினச்சி பார்க்கல. யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்க தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஒரு தெலுங்கு ஆக்டரு. அவர் தான் என்னை போட்டு சொன்னார். அப்போ தான் தெரிஞ்சு ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு. செம ஹாப்பி, செம ஃபன்னு. நான் வண்டியில் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம், ஆனால் பயம் இல்லை. பாருங்க மலையெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க, மலை பெருசாக இருக்கு. ஸோ இந்த ரோடு இப்படி தான் இருக்கும் இந்த சைடு. இது நாங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்த சைடு ரோடு வழியாக போகிறது. அந்த சைடும் இருக்குது ரோடு, அதாவது மலையை சுற்றி 2 பக்கமுமே ரோடு இருக்குது. ஸோ நம்ம வந்து லெஃப்ட் சைடு நாங்கள் போனதில்லை, இப்போ தான் போகிறோம். ஸோ இதில் ஒரு ஒரு இது என்னதுங்க அது, ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி இருக்க போல். ஓகே, இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் கம்பெனி. பாருங்க கோயில் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்க அவ்வளோ மேலே இருக்கு. ஓ இந்த சைடு போகணுமா? ஓகே, இப்படி வந்துட்டு இந்த யூ டர்னில் இப்படி கேட் போட்டு வச்சுருக்காங்க. இப்படி போயிடலாம். போகாட்டே ஓகே, கோயில்கிட்ட ரீச் ஆக போகிறோம். வந்துருச்சு, கோயில் வந்துருச்சு. அப்பா இது மேலே ஸ்லோப்பிங்காக இருக்குது, கொஞ்சம் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி வரதில்ல. வரப்போகுது. ஃபஸ்ட் டைமாக நாங்கள் மலை மேலே பைக்கில் போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் மலை மேலே பைக்கு நம்ம பைக் போனதில்லை, இதான் ஃபஸ்ட் டைமாக மலை மேலே ஏறுது. எனக்கே ரொம்ப நாளாக ஆசை மலை மேலே வண்டி ஓட்டணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஓட்டினதில்லை. ஆக்சுவலாக அது சின்ன மலையாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு. ஆமாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து கீழேருந்து ஒரு 2 ரோடு இருக்கும்லங்க மலைக்கு. ரெண்டு சுத்தர் 2 பெண்டு இருக்கும். 2 சுத்தர் இருக்கும். இப்போ தான் கோயில் வருது. சாரி, இதுக்கு முன்னாடி இந்த கார்னர் ஒரு மாதிரி வச்சுருக்காங்க கோயில். இப்போ தான் கோயில் வருது. நம்ம ரீச் ஆகிறோம் கோயிலுக்கு. கோயில் கிட்ட வந்துட்டோம். பாருங்கள் செம்மையாக பந்தல்லாம் போட்டு செம்மையாக வச்சுருக்காங்க. ஆமாம், நம்ம பைக் பார்க் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் வியூ, செம்ம வியூ இங்கே இருக்குது. ஓகே பாருங்கள், இதுதான் வியூ. நம்ம மலை மேலே இருக்கோம். பாருங்கள் வீடெல்லாம் எவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுது. இது வந்து காஸ்மோ சிட்டி, இங்கே புதுப்பாக்கம். செம்மையாக இருக்கும் அங்கே உள்ள வீடுலாம், எவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள். இந்த மலைக்கோயில் வந்து புதுப்பாக்கத்தில் தான் இருக்குது. வீர ஆஞ்சநேயர் இவங்க பேர். இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்தாச்சு. பாருங்க, பப்பு நல்ல ஒரு மாஸ்க் போட்டுட்டு ரெடியாக இருந்துச்சார். அது இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம். ஃப்ரெண்ட்டு வந்து நின்றுட்டுருக்கோம். ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நம்ம கோயிலுக்கு சீக்கிரம் போய் சாமி கும்பிட போகலாம். ஓகே வாங்க. இந்த கார்பெட்லாம் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்காது. அந்த டைமில் சாமி கும்பிட்டு இந்த வழியாக நான் ஸ்டெப்ஸ் வழியாக உங்களுக்கு எப்படி வரணும்னு காட்டுறேன். ஸோ நாங்கள் இப்போ எல்லாம் சாப்பிட்டாச்சு, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தம்பி தான் மாஸ்க் போட்டுட்டு ஸ்டெப்ஸில் சும்மா நடந்து போயிட்டு உங்களுக்காக காமிச்சிடலான்ட்டு இருக்கேன். நிறைய செடியெல்லாம் வந்து டெக்கரேஷனுக்காக வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் ஸ்லோப்பிங்காக தான் இருக்கும் பாருங்கள். ஆனால் நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடக்கணும். ஆமாம், நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடக்கணும். சொல்லுங்கள். கொஞ்சம் நடக்கும்போது பார்த்து நடக்கணும். ஓகே, பொறுமையாக வியூஸ் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இதுதான் ஸ்டெப்ஸு. நம்ம நடந்து போயிடலாம் கடன்னு. கீழே ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் வண்டி வச்சுருந்தனால அந்த சைடே சுற்றி வந்தாச்சிலாம் வந்து வச்சுருக்காங்க. செம்பருத்தி செடி. ஸோ பாருங்கள், செம்பருத்தி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய செடியெலாம் நட்டு வச்சுருக்காங்க. இது வந்து தென்னை கன்று. ஸோ இது கொஞ்சம் நாளில் வளர்ந்துடும். ஸோ இதெல்லாம் வளர்ந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு வந்து நிழலாக இருக்கும். ஓகே பாருங்கள்,
பாருங்கள் ஃப்ளவர்ஸ்லாம். இது மலை மேலே வந்து ஸ்லோப்பிங்லே சைடில் வந்துட்டு அழகாக தனியாக ஒரு இடம் ஒதுக்கி நிறைய செடிங்கள்லாம் நட்டு வச்சுருக்காங்க. ஏர்லி மார்னிங் வந்திங்கன்னா செம்மையாக இருக்கும் வியூ. ஸோ இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஏர்லி மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். க்யூட் செம்பருத்தி செடியெலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் வீட்டு சைடு அதான் நிறையா வச்சுருக்காங்க. பாருங்கள் ஸ்லோப்பிங். இப்போ ஷூட்டிங்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதனால் அங்கே அலோடு இல்லை. செமையாக ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கு, அதனால் அந்த சைடு எங்களை அலோவ் பண்ணல. ஆல்ரெடி நான் சொன்னது தான். இப்போ நாங்கள் போயிட்டு சும்மா ஒரு யூட்டன் போட்டு இந்த மேலே வர போகிறோம். பொறுமையாக வாங்க, எப்படி போகிறோன்னு பார்க்கலாம். ஆமாம், ஸ்லோப்பாக இருக்கனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நடந்துருக்கேன். ஃபேஸ் காட்டணும் போதும், கீழே காட்டு குட்டி அழகாக மாஸ்க் போட்டுட்டு வராரு. ஓகே வந்தாச்சு. பாருங்க எப்படி வந்துருச்சு பாருங்க. ஃப்ரண்ட்ல ஷூட் நல்லா நடந்துட்டு இருக்கு. ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். அப்படி ஹாய் ஹாய் சொல்லுங்க. டி ஹாய் சொல்லுங்க. சாமி மாஸ்க்கை ஃபுல்லாக நினச்சிட்டாரு, என்ன பண்ணுறது, கர்ச்சீஃப் தான் வைக்கணும். இப்போ மாஸ்க் போட்டாச்சு. ஸோ பாருங்கள், இதுதான் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இங்கே இதுதான் கோயில், ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோயில். ஸோ நம்ம வந்து உங்களுக்காக தான் நாங்கள் கீழே இறங்கி வந்தோம். ஸோ இந்த சைடை தான் நம்ம வந்து போகணும் மேலே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் கோயில், அடுத்தது தான் நம்ம வந்துட்டு ஸ்டெப்ஸில் போகணும். மேலே தான் ஆஞ்சநேயர் இருக்கார். ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். என்னது ஓகே வாங்க வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட். இடையே மேலே போயிட்டு சாமி ஆல்ரெடி பார்த்தாச்சு. நம்ம இப்போ வந்து வண்டியில் போயிடலாம். ஓகே, ஃபுல்லாக மூச்சு வாங்கிட்டு இருக்கு. ரொம்ப ஏற முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது. பாருங்கள், இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பட் ஆனால் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான். பட் என்னால் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், வியூஸ் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம மறுபடியும் இறங்கி ஏறியாச்சு. நல்லா தான் இருக்குது. ஒரு வீட்டிலே இருந்தால் சும்மா உட்காந்தே இருப்போம். ஸோ அதனால் நம்ம வந்து நடந்து ரொம்ப நாள் நடந்துட்டுருக்கோம்ல ஏங்க, கொஞ்சம் வாக்கிங் மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ பின்னாடி வேறு வந்துட்டுருக்காங்க, நம்ம மூவ் பண்ணிக்கலாம். வந்தாச்சு பாருங்கள், ஸ்ரீராம் ஜெயம் போட்டிருக்கா. அதுதான் கோயில். ஸோ இது கோயில் உள்ளே வந்து வீடியோஸ் எடுக்கக்கூடாது, அதனால் நம்ம வந்து கோயிலை சுற்றி எடுக்கலாம். இப்படி வந்துட்டு பாருங்க, செம்ம வியூ. பட் மார்னிங் வந்தால் செம்மையாக இருக்கும், சான்ஸே இல்லை. பட் ஆனால் நம்ம வருவோம் கண்டிப்பாக மார்னிங் 6 o'clock. ஓகே, இது வந்து பெருமாள் இந்த சைடு இருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஆஞ்சநேயர். நம்ம இந்த வழியாக வந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த வழியாக நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஓகே, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்களை பார்க்குறோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிரதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான
கண்டு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.